Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எந்த முன்னறிவிப்புமின்றி தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக சகாயம் மனு அளித்துள்ளார். பாதுகாப்பு வழங்க கோரி மனுதாரர் அளித்த மனு மறு ஆய்வுக்குழுவின் பரிசீலனையில் உள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க DGPக்கு உயர்நீதிமன்றம் ஆணை விடுவித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிலுள்ளார். செந்தில்குட்டி, இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்துல தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதுல மதுரை மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த போது கிரானைட் முறைகேட்டை விசாரிக்க தன்னை ஆணையராக உயர்நீதிமன்றம் நியமித்ததாகவும், உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதுல சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததுல அரசுக்கு 1,11,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அறிக்கை தாக்கல் செய்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையின் அடிப்படையில மதுரை சிறப்பு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் கிரானைட் முறைகேடு வழக்குல சாட்சியாக சேர்க்கப்பட்ட தன்னால் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாத நிலை இருக்கிறது. தனக்கு அச்சுறுத்தல்கள் தொடர்வதால் பாதுகாப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அளித்த விண்ணப்பத்தை இதுவரை பரிசீலிக்கவில்லை என்ற அடிப்படையில இந்த மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சகாயம் தரப்புல எந்தவித முன்னிருப்புமின்றி தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பதை வாதமாக வைக்கப்பட்டது. எனவே தனக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீதிமன்றத்துல வைக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்புல பாதுகாப்பு வழங்க கோரி மனுதாரர் அளித்த மனு மறு ஆய்வு குழு பரிசீலனையில் இருப்பதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்குல சாட்சியம் அளிப்பதற்காக செல்லும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்துக்கு குறைந்தது ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலருடன் கூடிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக DGPக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். மேலும் மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க மறு ஆய்வு குழுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.